வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3210 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் ஓரளவு புதிய ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. மறுபடியும் கீழே வரைக்கும் வந்து 3180 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் புதிய ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. 3234 வரைக்கும் போயிட்டு 3208 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நேற்று மார்க்கெட்டோட மொத்த ப்ரைஸ் ஆக்ஷனும் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டுக்கு மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்னும் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக பையிங்க்கு சாதகமாக இருக்குன்றதை உறுதி செய்யுது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3220 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். 3120 வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம், ஆவரேஜ் பண்ணலாம். வேறு வழி இல்லை. ஸ்டாப் லாஸ் ஒன் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏறிட்டு தான் போகுது. இந்த கான்ட்ராக்ட் முடிவடைகிற நேரம் வந்த காரணத்தினால அடுத்த டார்கெட் ரீச் பண்ணோன்னா பொசிஷனை விட்டு எக்ஸிட் ஆகி புதிய கான்ட்ராக்டில் பொசிஷன் எடுக்கிறது நல்லது. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.